ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம். ஹோம்மேடு ஹேர் ஆயில். இது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வேண்டியது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், வெந்தயம், செம்பருத்தி, கருவேப்பிலை, ஆயில், இது மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துட்டு வெந்தயம் 4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். போட்டுட்டு அதை மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அதே ஜாரில் அப்படியே அடுத்தது கருவேப்பிலை, ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த கருவேப்பிலையும் அதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. அதையும் நம்ம அரைச்சிட்டு இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது பவுடரா அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதையும் அந்த வெந்தயம் அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது நெல்லிக்காய், 4 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு அதையும் அதே ஜாரில் அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். அந்த அந்த நெல்லிக்காயோடைய விதை இல்லாமல் அந்த நெல்லிக்காயை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது அந்த ஜாரில் அப்படியே அதையும் அரைச்சாச்சு. நம்ம எதுவுமே தண்ணி சேர்க்க வேண்டியதெல்லாம் அப்படியே தான் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். அதுலேயே அப்புறம் செம்பருத்தி, ஒரு 6 செம்பருத்தி பூ, 5 இதழ் உள்ள 6 செம்பருத்தி பூ எடுத்திருக்கோம். அதையும் அது கூட கலந்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம இதை காய்ச்சறதுக்கு ஒரு இரும்பு வாணலி வச்சுருக்கோம். தேங்காய் எண்ணெய் 400 ml போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலில் இப்போ இது எல்லாமே நம்ம இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். வெந்தயம், கருவேப்பிலை, நெல்லிக்காய், செம்பருத்தி, இதை மட்டும் தான் நம்ம இந்த கோகோனட் ஆயிலில் இப்போ சேர்த்துருக்கோம். அரைச்சி வச்சதை நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சா போதும். நம்ம மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம்லாம் வேணாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அப்பப்போ நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்லேருந்து அந்த ஜூஸ் எல்லாம் அந்த ஆயிலில் இறங்கணும். இறங்கி நமக்கு ஆயிலே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வந்துடும். அது வரைக்கும் நம்ம இது ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுருந்தோன்னா சிம்மில் அது நல்லா கொதிச்சு வரும். அந்த மாதிரி லைட்டாக நம்ம அப்பப்போ நம்ம வந்து ஸ்பூன் வச்சு அதை நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். அந்த மாதிரி விடும்போது நமக்கு அந்த நல்லா கொதிச்சு வரும்போது நம்மளும் அந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி நுர கட்டாமல் நீட்டாக இருக்கும் ஆயில். இப்போது ஆயில் நமக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. 20 மினிட்ஸ் ஆக போகுது. இது குழந்தைங்கள்லேருந்து நம்ம இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணும்போது முடி நல்லா வளரவும் செய்யும், கருப்பாகவும் இருக்கும். நம்ம பெரியவங்க அப்படியே வளர தேய்க்கும் போது நல்ல முடி வளரும், முடி ஸ்ட்ராங்காக இருக்கும், கொட்டாது. பாருங்கள், கிட்டத்தட்ட எல்லாமே நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்க ஆயில். இந்த மாதிரி ஆயில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் நாங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நம்ம வீட்லேயே ஹோம்மேட் ஆயில் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பாருங்கள், இப்போ ஆயில் ரெடி ஆகிடுச்சு. அதை ஆற வச்சுட்டு நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். ஒரு ஒரு கிண்ணம் வச்சுட்டு அது மேலே நம்ம ஒரு ஒயிட் கிளாத்தை போட்டிருக்கோம். அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுப்போம். நம்ம கிளாத் வச்சு ஃபில்ட்ரு பண்ணும்போது நமக்கு அந்த பவுடராக லாஸ்டில் இருக்காது. ஆயில் வந்து நீட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம எல்லாமே இந்த கிளாத்தில் நம்ம அந்த போட்டுக்கலாம். அந்த ஆயில் ஃபுல்லாக நம்ம ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நம்ம இப்போ இதில் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி போட்டுட்டு அதை நல்லா நம்ம அப்படியே பிழிஞ்சு எடுக்கலாம். பாருங்கள், நல்லா ஆயில் வந்து கலர்ஃபுல்லாக தெரியுது. நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு நம்ம வீட்டில் வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ஆயில் இது நல்ல மணமாகவும் இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எல்லாமே அதில் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே எடுத்து அதை நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து இதை கொஞ்சம் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் ஆயில். அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போது இந்த ஆயிலை நம்ம ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கலாம். இந்த இந்த இது ஆயிலை நம்ம அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம பிழிஞ்சு எடுக்கிறோம் இல்லையா, அந்த அந்த பிழிஞ்சு எடுக்கிற அந்த கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை கூட நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அது கூட தேங்காய் ஒரு 2 பீஸ் தேங்காய் அரைச்சி இதையும் சேர்த்து அரைச்சி நம்ம தலையில் அப்ளை பண்ணி ஹேர் பேக் மாதிரி போட்டு கூட நம்ம ஹேர் வாஷ் பண்ணலாம். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்போ நம்ம வந்து ஹேர் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காயும் சேர்த்து அரைச்சி நம்ம ஹேர் பேக் போடும்போது ஹேர் வந்து ஷைனிங்காக இருக்கும். அதனால இப்போ இதில் எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இதை பிழிஞ்சு எடுக்கிறது தான் கொஞ்சம் டைம் பிடிக்கும். நம்மளே கடையில் போய் ஹேர் ஆயில் வாங்காமல் வீட்டிலேயே செஞ்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அதுவே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி ஆயில் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 to 6 months வரைக்கும் நீங்கள் கண்டினியூவாக அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் பார்த்தீங்கன்னா. அப்போ நமக்கு வந்து இளநரை கூட வராது. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியும் நல்லா வந்து வளரும், பேபி ஹேரெல்லாம் நல்லா அது க்ரோ ஆகும். நல்லா பிழிஞ்சு எடுங்க இந்த மாதிரி. ஏன்னா அது எல்லாமே நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா, அரைச்சதுனால அது வந்து எல்லாம் அந்த பவுடருக்குள்ளேயே அந்த ஆயில் இருக்கும். நம்ம நல்லா பிழிஞ்சு எடுக்கும்போது தான் நமக்கு அந்த ஃபுல்லாக ஆயில் நமக்கு கிடைக்கும். பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு கலரில் நமக்கு இருக்கு பாருங்க, டார்க் க்ரீனில் இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கலாம், வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நம்ம டெய்லி வந்து இதில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆயில் தேய்ச்சாவே போதும். பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.